Interest on drawings la average period method la solve பண்ண போறோம். We are having 3 exercises here 16, 17 and 18. இந்த மூணுமே average period method la solve பண்ண போறோம். Average period method la interest on drawings எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படி சொன்னாக்க interest on drawings is equal to total drawings. Total drawings. Okay. So interest on drawings is equal to total drawings. Interest on drawings is equal to total drawings multiplied with rate of interest of drawing multiplied with average period divided by 12. Okay, in the formula மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஆவரேஜ் பீரியட் அப்படிங்கிறது நான் மேலே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எவ்ரி மந்த் ட்ரா பண்ணுறீங்களா, எவ்ரி குவார்ட்டரில் ட்ரா பண்ணுறீங்களா, எவ்ரி ஹாஃப் இயர்லி ட்ரா பண்ணுறீங்களா? எவ்ரி மந்த்னா இது, எவ்ரி குவார்ட்டர்லினா இது, எவ்ரி ஹாஃப் இயர்லினா இது. எவ்ரி மந்த்லிக்கு வந்து இயர் மந்த் பிகினிங்கா மிடிலா எண்டா? ஸோ மந்த்லி பிகினிங்காக இருந்தால் இதை எடுங்க 6.5. திஸ் ஆவரேஜ் பீரியட் இஸ் 6.5. மந்த்லி மிடிலாக இருந்தால் 6, monthly end ஆக இருந்தால் 5.5. so this is how you can take that number. quarterly இருந்தால் quarterly beginning na 7.5, quarterly middle இருந்தால் 6, quarterly at the end na 4.5, half yearly beginning na 9, half yearly middle na 6, half yearly end ன்னு சொன்னா 3. so இது எப்படி சார் ஞாபகத்துல வச்சுக்கிறது இந்த நம்பர்னா average numbers தானே. every month beginning na assume பண்ணுங்க 1st January 2018, year end வந்து 31st December 2018. ஒவ்வொரு மாசம் பிகினிங் சொன்னால் 1/12/18 அன்னைக்கு டிரா பண்ணியிருப்பார். இங்கே இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 months. லாஸ்ட் டிராயிங்க்கு பார்த்தீங்கன்னா 1 month இருக்கும். அப்போ 12 + 1 / 2 தான் இந்த 6.5. இதே ஒவ்வொரு மாசம் எண்ட்லன்னு சொன்னா 31st ஜனவரியில் 31st டிசம்பரில். அப்போ ஜனவரி மாசம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ வரும்? 12 கிடையாது, 11 தான் வரும். லாஸ்ட் மந்த் லாஸ்ட் டேட்ல டிரா பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ 11 + 0 / 2 5.5. மிடில் இருந்தால் ரெண்டுக்கும் நடுவில் எடுத்துங்க. 6.5 + 5.5 / 2 ஆவரேஜ் நம்பர் 6. இல்லைன்னா இப்படி போடலாம் 15th January, இது வந்து 15th December. இங்கிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரை மாதம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா 11.5 months. இங்கே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அரை மாதம் இருக்கு அப்படின்னா half a month. 11.5 + 0.5 / 2 தான் அந்த 6. மந்த்லி ஓகே சார். குவார்டர்லி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? குவார்டர்லி அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு மாதம் குவார்டர், ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து 1st January வச்சுக்கலாம். 1st January 2018, இயர் எண்டுங்கிறது 31st December 2018. ஓகே, ஃபர்ஸ்ட் குவார்டர் எப்போ முடியுது? தென் அடுத்தது 1st April. அதுக்கு அடுத்தது வந்து 7வது மாதம், 1வது மாதம், 4வது மாதம், 7வது மாதம், 10வது மாதம். ஸோ 1/4, 1/7, 1/10. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 மாசம் இருக்கும். இதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 10, 11, 12 3 மாசம் தான் இருக்கும். அப்ப 12 + 3 15 / 2 7.5. சோ 3 மாசமா இருந்தால் அந்த 3 மாசத்தை மனசுல வச்சுங்க. 1st January, 1st April, 1st July, 1st October. அப்ப 1st Januaryல இருந்து 31st December வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 மாசம். லாஸ்ட் 1st Octoberல இருந்து 31st December வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மாசம். அப்ப 12 + 3 / 2 7.5 கிடைக்குது. அதே எண்டாக இருந்தால் நீங்க எப்போ வாங்கியிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் பீரியடோட எண்டு வந்து 1 கிடையாது, 31/3 மாறிடுது. அதாவது 1/4க்கு வந்துடுது. அப்படின்னா 12 இருக்காது, only 9 months இருக்கும், லாஸ்ட் 0 இருக்கும். அப்போ 9 + 0 / 2 தான் இந்த 4.5. தட்ஸ் how you can easily understand. ஓகே சார், இது வந்து இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு, யோசிக்கிறது முடியலன்னா அஃப்கோர்ஸ் யூ ஸ்பெண்ட் த டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்ஸ் யூ நோ நீட் டு பாதர் அபவுட் தட். ஈஸியாக அந்த நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணிட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. பட் ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் டு கோ டு த ரூட். ரூட் எப்படி வந்திருக்க முடியுங்கிறது நீங்கள் யோசிச்சிங்கன்னா இட் வில் நாட் கோ அவுட் ஆஃப் யுவர் மெமரி, மனசுலேயே இருக்கும் எப்போ வேணாலும். ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ 16th question, பார்ட்னர் கவிதா டிராயிங் ₹2500 per month. ஒவ்வொரு மாதமும். அப்போ எதை பற்றி டீல் பண்ணுறாங்க? மந்த்லியை பற்றி டீல் பண்ணுறாங்க. and rate of interest being 4%. calculate interest on drawings under average period if she draws at the beginning of every month இருந்தா எப்படி இருக்கும், in the middle of the every month இருந்தா எப்படி இருக்கும், at the end of every month இருந்தா எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. I am going to solve the 16th question. beginning every month ஆக இருந்தால், every month beginning ஆக இருந்தால் answer will be total drawings
2500 is the monthly drawings, total drawings na into 12 எடுத்துக்கணும். ஒவ்வொரு மாசம் 2500 னா 12 months இருக்கு into 12 எடுத்துக்கணும். இந்த total drawings-ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குவார்ட்டர்லினா 4 முறை, ஹாஃப் இயர்லினா 2 முறை, மந்த்லினா 12 அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணணும். So into rate of interest being, what is the rate of interest here? 4%. Into, you have to take the average period. Beginning month னு சொன்னால் எதை எடுத்துக்கணும்? 6.5 எடுத்துக்கணும். So into 6.5 divided by 12 is the answer. So 12 cancel ஆயிடுச்சு. 650 is the answer. 25 into 4, 100 into 6.5, 650 is the answer if we draws every month beginning. இப்போ every month middle ஆக இருந்தால், second case, middle ஆக இருந்தால் solution எப்படி இருக்கும்? 12 into 2500, total drawings வந்து monthly 2500 for the 12 month வந்து 2500 into 12 into rate of interest being 4%. Don't forget to multiply with the average period. Middle ஆ இருந்தால் average period எப்பொழுதுமே all the cases it's only 6, so into 6 by 12 நீங்க யூஸ் பண்ணுங்க. So 12 cancel ஆயிடுச்சு 100, so 600 is the answer. And if she draws, Kavita, if she draws every month end ஆக இருந்தால் 12 into 2500 into 4%. Don't forget to now multiply with the average period. Year end ஆக இருந்தால் the average period is 5.5, so into 5.5 divided by 12. So 2 zeros cancel it, 12 cancel it, 25 into 4, 100 into 5.5 will be 550. So we got the answers for the 16th question easily by applying the average period method. Can we solve that and the direct method and product method? Of course you can solve. Of course it takes lots of time. Other than the simplified method, the average period method will be working only the amount of drawings is equal, as well as the period of interval between one drawings and another drawings should also be equal. ஒரு drawingக்கு இன்னொரு drawingக்கும் இருக்கக்கூடிய அந்த time gapum equal ஆ இருந்தா தான் இது work ஆகும். So 16th over. Now I am going to solve the 17th illustration. Kavin draws 5000 at the end of every quarter. Rate of interest being 6%. Year end இருந்து இது. Okay, 31st March 2019 சொல்லி இருக்காங்க. அப்படினா இது financial year பத்தி பேசுறாங்க. First April 2018 ல இருந்து 31st March 2019 பத்தி பேசுறாங்க in the 17th illustration. I am going to solve that now. So இந்த இடத்துல என்ன year சொல்லி இருக்காங்க? So year end வந்து 31st March 2019 சொன்னா கட்டாயமா beginning date இருந்து 1st April 2018 ஆக இருந்திருக்கணும். Quarterly drawings will be quarterly na total drawings போடுவோம். drawings வந்து 5000 per quarter. மொத்தம் எத்தனை quarter இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு 4 quarter இல்லையா? So 4 quarter 12 months, half years வந்து 2 இருந்திருக்கும். So 4 quarters இருந்திருக்கணும். Into rate of interest in this case is 6%. Into what you have to do? And the average period கண்டுபிடிக்கணும். End of every quarter. Quarterly na every year, every quarter end ன்னு சொன்னா நீங்க என்ன வேல்யூ எடுத்துக்கணும்? 4.5 எடுத்துக்கணும். So into 4.5 divided by 12 will be the answer. So zeros cancel பண்றேன். 2. So 450 will be the answer for the question number 17. For the question number 17 the answer is 450. 17th question. Now similarly 18th question வரும்போது half yearly beginning அப்படினு சொல்லி இருக்காங்க. half yearly beginning னா நீங்க எந்த நம்பர் எடுத்துக்கணும்? average period 9 எடுத்துக்கணும். 18000 drawings per half year. In a year we have 2 half year. Into rate of interest being 10%, and the average period எதை எடுத்துக்கணும்னா 9 எடுத்துக்கணும். So into 9 by 12, right? So 9 by 12 will be taken. 6 and 30, 270. So 18th question 2700. Sorry, 2700 is the final answer for the 18th question. இந்த டேபிளை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். எனிஹோ இதோடைய கோர் பேஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. டோட்டல் டிராயிங்ஸ் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? டிராயிங்ஸ் given per period is multiplied with the 12 if it is monthly drawings, 4 if it is quarterly drawing, 2 if it is half yearly drawings. Solve all this illustration, do extra practice, so you will be master in this chapter, right?